பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 17 ஏப்ரல் 2025 நியூஸ் பேப்பர், வியாழக்கிழமை நியூஸ் பேப்பர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நியூஸ் ஹெட்டிங், சரிங்களா, ஒரு ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, முதலாக பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர் மற்றும் பதிவாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருக்கு, தலைமைச் செயலகத்தில். இது வந்து அந்த தீர்ப்புக்கு அப்புறம், சரிங்களா, அந்த ஆளுநர் சார்ந்து தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் மாநாடு முதலமைச்சர் தலைமையில் நடந்திருக்கு. சரியா? அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது அதாவது உயர்கல்வி சேர்க்கை இருக்குது பார்த்தீங்களா, உயர்கல்வி சேர்க்கையோட மொத்த சேர்க்கை வீதம் வந்துட்டு 51.3% தமிழ்நாட்டில். சரிங்களா? ஜிஇஆர் அப்படின்னு சொல்லுவாங்களே, உயர்கல்வி சேர்க்கை வீதம், அது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னா 51.3%. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தேசிய சராசரியை விட 2 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேசிய சராசரி எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கல, ஆனால் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். உயர்கல்வி சேர்க்கைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா 51.3%. சரியா? அது போக 2 இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம் ஒன்று. சரியா? நான் முதல்வன் திட்டம் மூலியமாக 1,19,000 பேர் திறன் மேம்பாடு பெற்று அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களால் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவது 30% உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் சேர்றது 30% உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த திட்டம் மூலியமா அப்படின்னா, தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண், இந்த 2 திட்டம் மூலியமாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சப்போஸ் நீங்கள் மெயின்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டேட்டா, இந்த 3 டேட்டாவுமே ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சரியா? சரி, ரைட்டுங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இருக்கு பார்த்தீங்களா, அது நியூஸு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கல்வி நிறுவனங்களில் சாதி பெயரை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுருங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது அந்த ஏதாச்சும் ஒரு நிறுவனங்களில் சாதி பெயர் இருந்துச்சு அப்படின்னா அதோட அங்கீகாரத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னொரு தீர்ப்பு வந்து போன மாதம் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. அதாவது பெண்களோட உடலை வந்து வர்ணிச்சு எது எழுதினாலும் அது பாலியல் துன்புறுத்தல்ல தான் சேரும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது எது அப்படின்னா கேரள உயர் நீதிமன்றம். அதையும் ஒரு டேட்டாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக சாதி பேரை நீக்கணும், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், எஜுகேஷன் கல்வி நிறுவனங்களில் இருக்க சாதி பேரை நீக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த 2 உயர்நீதிமன்றம் உத்தரவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. சரியா? அடுத்து பாருங்க, இந்த பாருங்க, அதாவது திருநங்கைகளுக்கு பிரத்யேக தங்கும் இல்லங்கள் என்ன பேர்ல அப்படின்னா அரண் அப்படின்ற பேர்ல அமைக்க போறாங்க. எங்க அப்படின்னா சென்னை மற்றும் மதுரையில். ரொம்ப முக்கியமானது. அரண் அப்படின்ற பேர்ல திருநங்கைகளுக்காக பிரத்யேக தங்கும் இல்லங்கள் சென்னை மற்றும் மதுரையில் அமைக்க போறாங்க. அடுத்து இந்த பாருங்க, அதாவது புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பன்னோக்கு கலையரங்கு அருகில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்பாங்க, திருவள்ளுவர் சிலை எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில். சரியா? அது போக கோவையில் உள்ள செம்மொழி பூங்கால தமிழ்தாய்க்கு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிறது ஃபுல்லாக டேட்டாங்க, நான் சொல்லிடுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னன்னா, தமிழ் தென்றல் திருவிக்காக்கு அவரோட பிறந்த இடம் சென்னை பக்கத்தில் தண்டலம் அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருப்பாரு. நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அங்கே வந்து அவருக்கு நினைவு அரங்கமும் வெண்கல சிலை, மார்பளவு வெண்கல சிலையும் அமைக்க போகிறாங்க திருவிக்காக்கு. சரிங்களா? அதாவது 1925 தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாடு நடந்தபோது திருவிக்கா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைமை ஏற்று நடத்தியிருப்பாரு. ஸோ இதில் பிரச்சனை வரும்போது தான் பெரியார் தனியாக பிரிஞ்சு 1925 சுயமரியாதை இயக்கம் நிறுவியிருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மொழிபெயர்ப்பாளர் காரா ஜெகதாமணி அவங்களுக்கு வந்து ராணிப்பேட்டையில் நினைவு தூண் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி சங்க புலவர் குரமகள் இளவெயினி அவங்களுக்கு மதுரையில், அப்துல் ரஹ்மான் அறிவியல் தமிழறிஞர் மனைவி முஸ்தபா இவங்க 2 பேரோட பிறந்த நாளை மாவட்ட அளவில் அரசு விழாக்களாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸுங்க. என்ன அப்படின்னா, உள்ளாட்சியில், தமிழக உள்ளாட்சிகளில் நியமன பதவியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். சரியா? நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க போகிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது உள்ளாட்சி
உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பதவியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க வகை செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் 4% மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புலையும் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 சட்டத்தில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஒன்று எது அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சியல் சட்டம் 1994, இன்னொன்று தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998. இது 2 முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம்னா 94, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் அப்படின்னா 1998. சரியா, அப்போ எவ்வளோ பேர் நியமிக்க போகிறாங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா 35 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மட்டும். சரிங்களா, 12,913 பேர் கிராமப்புற ஊராட்சியில், 388 பேர் ஊராட்சி ஒன்றியங்களில், 37 பேர் மாவட்ட ஊராட்சிகளில் நியமனம் செய்யப்பட போகிறாங்க. மேபி உங்களுக்கு கேட்டால் அந்த மாவட்ட ஊராட்சிகள் கேட்கலாம். சரிங்களா, மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஊராட்சியில் எத்தனை பேர் நியமனம் செய்யப்பட போகிறாங்க அப்படின்னா 37 பேர். எல்லா டேட்டா முக்கியம் தான், பட் மாவட்ட ஊராட்சியை ஸ்பெசிஃபை பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா, இது ரொம்ப முக்கியமான நியூஸ், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்து பார்ப்போம். அதாவது முன்றில் இலக்கிய அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க சார்பில் பன்முக படைப்பாளர் மா அரங்கநாதன் இலக்கிய விருது கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2018 கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த வருடம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேராசிரியர் தமிழவன், எழுத்தாளர் திருநாவுக்கரசு, இவங்க 2 பேர்த்துக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன விருது அப்படின்னா மா அரங்கநாதன் இலக்கிய விருது. இந்த விருதை கொடுத்தவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் அவர்கள். சரியா, இவர் தாங்க அவர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இவரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் யோசிச்சுட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா, இவர் யார் அப்படின்னா இப்போ ஆளுநர் தீர்ப்பு வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அதில் ஒருத்தவர் தான் இவர். சரிங்களா, உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் அவர்கள் இவர் தான். சரிங்களா, ஸோ வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. பார்த்திவாலாவும் இவர் தான் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. சரியா, சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்து வேறு எது இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரி, ரைட். அடுத்து முக்கியமானது இந்த இருக்கு பார்த்தீங்களா, பெரு நாட்டில் வந்துட்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குது. இந்தியாவுக்கு ஒரே நாளில் இந்தியாவுக்கு ஒரே நாளில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3மே வந்து கிடச்சிருக்குங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தங்கம் வந்து மானு பார்க்கருக்கும், வெள்ளி வந்து ஸ்ருச்சி அப்படின்றவங்களுக்கும், வெண்கலம் வந்து சௌரப் சௌத்ரி அவருக்கும் கிடைச்சிருக்கு. சரியா, இது 3ம் முக்கியம். ஸ்ருச்சிக்கு வந்து தங்கம். சரிங்களா, ஒரு நிமிஷங்க மாற்றி சொல்லிட்டேன். அதாவது ஸ்ருச்சி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தங்கப்பதக்கமும், மனு பார்க்கருக்கு வெள்ளி பதக்கமும். சரியா, மாற்றி குறிச்சுக்கோங்க. ஸ்ருச்சி அப்படின்றவங்களுக்கு தங்கப்பதக்கமும், மனு பார்க்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி பதக்கமும், சௌரப் சௌத்ரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கமும் கிடைச்சிருக்கு. முக்கியமான டேட்டா. சரியா, அதே மாதிரி பாருங்க, இந்த இது பார்த்தோம், 15வது சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இதோட ஃபைனலில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா, யாரை வீழ்த்தி அப்படின்னா மத்திய பிரதேச அணியை வீழ்த்தி பஞ்சாப் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ். அடுத்து பாருங்க, இது ஒரு நல்ல நியூஸ்ங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ரயிலில் ஏடிஎம் அதாவது சோதனை முறையில் வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா மத்திய ரயில்வே சார்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இயக்கப்படும் பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ். சரியா, அப்போ அது கேட்பாங்க எந்த எக்ஸ்பிரஸ்ன்னு கேட்பாங்க. பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ், அதாவது பஞ்சத்தில் இருக்கவங்களுக்கு தான் காசு தேவைப்படும், அதனால தான் ஏடிஎம் வச்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் மத்திய ரயில்வே சார்பாக மகாராஷ்டிரத்தில் வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க ட்ரெயினில். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அதாவது 90% சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறாங்கங்க. அதாவது குகைக்குள்ளே போகும்போது சில நேரம் டவர் கிடைக்காம ஸ்டாப் ஆகிருக்கு, ஒரு சில காடுகளுக்குள்ளே போகும்போது டவர் கிடைக்காம ஸ்டாப் ஆகிருக்கு. பட் மேபி அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் கம் பண்ணி நாங்கள் ஃபுல் ஃபெச்சாக அதை பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த வங்கியோட உதவியோடு செஞ்சுருக்காங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கியோட உதவியோட இது செஞ்சுருக்காங்க. சரி, ரைட்டுங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியங்க. அதாவது காலை உணவு திட்டம், இதை வந்து ஒரு குறையாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. அரிசி உப்புமா தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுக்க போகிறாங்கங்க காலை உணவு திட்டத்தில்.
இனி அரிசி உப்புமாவுக்கு பதிலாக பொங்கலும் சாம்பாரும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலை உணவு திட்டம்ன்றது பேர் வாங்குறதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இது வந்து எப்படின்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி ஒரு வேளை சொன்னாங்க அப்படின்னா, ஏன்னா கிராமத்துக்குள்ளே நானே நேர கண்ணார பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, காலையிலேயே வந்து எல்லாம் காட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைகள் வந்து டைரெக்டாக மதிய உணவு தான் சாப்பிடுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ அந்த உணவுகள்லாம் வந்து இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வரவும் அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்குது. சரிங்களா? இது வந்து நிறையா ஒரு பத்திரிகை மட்டும் இதை தவறாக வந்து பிரசுரிச்சிருந்தாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தை பற்றி தவறாக சொல்லி. பட் அது மிகப்பெரிய தவறு. இந்த காலை உணவு திட்டம் வந்ததுனால கண்டிப்பாக பாருங்கள், குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கும். ஊட்டச்சத்தோட நிறையா குழந்தைகள் வருவாங்க. நானே இது கண்ணார கிராமத்துக்குள்ளே பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டம். சரிங்களா? அந்த திட்டத்தில் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அரிசி உப்புமாக்கு பதில் பொங்கலும் சாம்பாரும் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இனி தமிழில் தான் அரசாணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. யாராச்சும் தமிழில் வந்து எழுதி குவரிஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமை நம்மளுக்கு மனுநீதி நாள் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் யாராச்சும் தமிழில் எழுதி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழில் தான் பதில் அளிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒரு முக்கியமான டேட்டா. இன்னைக்கு முக்கியமான நியூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். மேக்ஸிமம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.